வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். அன்பரின் கேள்விக்கான பதிவுதான் இன்றைய பதிவு. ஒரு குடும்பத்தில் கணவர் மனைவி அவங்க ஒற்றுமையாக இல்லை என்றால் இல்லறம் நல்லறமாக இருக்காது. இல்லறம் சிறக்க குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் அன்பு பரிமாற்றமும் கண்டிப்பாக வேண்டும். ஸ்ரீ அன்னையின் வழிமுறையில் என்ன சொல்கிறாங்க என்பதை நாம் பார்ப்போம். கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லை என்றால் அவங்களுக்குள்ள பிரச்சனை எழுவது நிஜம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு பரிமாற்றம் இருந்தால் கணவர் மனைவிக்கு இடையே பிரச்சனை என்பது இருக்காது. ஒரு அன்பர் அவர் தீவிர அன்னையின் பக்தர். அவங்க குடும்பத்தில் கணவரால் தினமும் அவர் கடும் சொற்களுக்கு ஆளாகி கடும் சொல் அவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ அந்த அன்பர் ரொம்பவே அன்பாக நடந்துக்கக்கூடியவர்கள். அவங்களால அந்த வார்த்தைகளை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. எதற்கும் குறை. அவங்க கணவர் தன் மனைவியை எப்பவுமே குறைத்து பேசுவதும் அவங்கள மட்டம் தட்டி அவங்கள ஒரு அளவுக்கு மேலே வளர்ச்சி அடையாமல் ஒரே நிலையில் இருக்கணும், தனக்கு கீழே தான் இருக்கணும் என்ற எண்ணம் கொண்டவர். இதனால் மனைவி செய்யும் அத்தனை அவங்க செய்கிற செயல் அத்தனையும் குறை சொல்லி கொண்டே இருப்பார். இது அந்த அன்பருக்கு மனதில் ரொம்ப ஆழமான வலி ஏற்பட்டது. மனவேதனை, அவங்களுக்கு மன வருத்தம். அவங்க தினமும் என்ன செய்கிறாங்க, ஸ்ரீ அன்னையை மனதார பிரார்த்தனை செய்கிறாங்க. தன் கணவர் இந்த மாதிரி நடந்துக்கிறத அவங்க ஸ்ரீ அன்னை கிட்ட சொல்கிறாங்க. ஸ்ரீ அன்னை கிட்ட பிரார்த்தனையை ஆத்மாத்மா ஆழ்மனசா நம்பிக்கையோடு வைக்கிறாங்க. என் கணவர் மனம் மாற வேண்டும் என்று. அவங்க எப்பவுமே அவங்க கணவர் சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் அவங்கள மீறி கோபம் வரும். அதனால் அவங்களும் 2 வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய வார்த்தைகள் கடுமையாக இருக்காது, நியாயமாக கேட்பாங்க. நான் என்ன தவறு செய்தேன், என்னை ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று. ஆனால் அவங்க பேச்சுக்கு இடமளிக்காமல் அவங்க கணவர் கடுமையாக அவங்கள பேசுவாங்க. ஒரு காலகட்டத்தில் மதர்கிட்ட அழுகுறாங்க அவங்க. அம்மா, என்னோட வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போய்விட்டது, என் கணவர் இப்படி நடக்கின்றார், நான் என் மீது ஏதாவது தவறு இருக்காம்மா, நான் அதை திருத்திக்கிறேம்மா அப்படி என்று அவங்க அழுது பிரார்த்தனை செய்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தாய் இல்லை, தந்தை இல்லை, உறவுகள் என்று சொல்லிக்கொள்ள, உறவினர் என்று சொல்லிக்கொள்ள கூட பிறந்த சகோதரிகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட எல்லா விஷயமும் பகிர்ந்துக்கிற மாதிரி சகோதரிகள் கிட்ட கூட பகிர்ந்துக்க முடியாத சூழ்நிலை. அவங்களுக்கு அதில் விருப்பம் கிடையாது. மதர் கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாங்க. அப்போ மதரோட புத்தகங்களை படிக்கின்றார்கள், அவங்க வழிமுறையை தேடுகின்றார்கள். அப்போ மதர் சொல்கிறாங்க, ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு மற்றும் புரிதலுடன் பேசணும். கோபம், சண்டை, பிரச்சனை குடும்பத்தில் வரும். அந்த சமயத்தில் ஒருவருக்கு ஒருவர் வாய் வார்த்தை விடக்கூடாது. அமைதி காத்திட வேண்டும். அமைதியாக போயிடுங்க. உங்கள் கணவர் கோபமாக பேசுனாங்கன்னா நீங்கள் அதை எதிர்த்து பேசாமல் அமைதியாகி விடுங்க, மௌனமாகி விடுங்க. உங்கள் எண்ணத்தை வேறு திசையில் செலுத்துங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை வச்சு பூக்களாக ரோஜா, நாட்டு ரோஜா சரி,
நாட்டு ரோஜா வந்து ஸ்ரீ அன்னையின் அருளை கொண்டு வர்றது. கொடி ரோஸுன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய பங்களா வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வேலி போட்டு சுற்றுச்சுவரில் வந்து பாதுகாப்பு மலை காகிதப்பூ இருக்கும். அதே மாதிரி கொடி ரோஸு இப்படி கீழே கொடி கொடியாக தொங்கி குட்டி குட்டி பிங்க் கலர் எல்லா கலர்லேயும் கிடைக்கும். அந்த ரோஸு சின்ன சின்னதாக காகிதப்பூ மாதிரி 2 இலை விட்டு அந்த கொடி ரோஸுன்னு சொல்லுவாங்க. கணவர் மனைவி சண்டைக்கு அந்த பூக்கள் காகிதப்பூ கூட பாதுகாப்பு கொடுக்கும். அது நாட்டு ரோஸு. இதை வந்து உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை தட்டில் வச்சு தண்ணீர் லைட்டாக தெளித்து ஸ்ரீ அன்னைக்கு ஊதுபத்தி ஏற்றி நீங்கள் மௌனமாக உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி வாங்க. நீங்கள் ஸ்ரீ அன்னையின் வழியை கடைபிடிக்க வேண்டும். கண்டிப்பாக யார் உங்கள் கணவர் எது சொன்னாலும் நீங்கள் எதிர்த்து பேசாமல் மௌனமாக அமைதியாக இருந்து விடுவது சிறந்தது. காலப்போக்கில் உங்கள் மீது தவறு இல்லை என்றாலும் கூட காலப்போக்கில் கோபமாக பேசும் உங்கள் கணவர் அமைதியாகி போய்விடுவார். அப்படித்தான் அந்த அன்பரின் கணவரும் கடுமையாக பேசிகிட்டு இருந்தது, வார்த்தைகளை விட்டார். இவங்க வந்து அந்த அன்பர் பெண்மணி கேட்குறாங்க, நான் என்ன தவறு செய்தேன் என்று. அதற்கு கடுமையான பதில். அதனால் அவங்கள அமைதியை காத்தார்கள். நம்ம இனிமேல் பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, நம்ம அவங்க எது சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளக்கூடாது என்று அமைதியாக அவங்க பிரச்சனை வந்து அவங்க கணவர் வந்து கடும் சொல் பேசும் பொழுது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அன்னை என்ற மந்திரத்தை அவங்க உச்சரிக்க செய்தார்கள். அன்னையின் நினைவுகளை தன் மனசில் உடம்புல அதிகமாக வந்து அவங்க அதிகமாக நினைக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ரீ அன்னையோட நினைவுகள் அவங்கள முழுமையாக கவர்ந்துருது. இதனால் அவங்க குடும்ப சூழ்நிலையும் மாற ஆரம்பித்தது. அமைதியான சூழ்நிலை வந்து வீட்டில் உருவாக ஆரம்பித்தது. கணவர் வந்து கோபம், நம்ம என்னதான் திட்டினாலும் மனைவி அமைதியாக இருக்கின்றாள் என்று அவர் மனமும் மாற ஆரம்பித்தது. இதனால் அவங்க கணவர் வந்து அமைதியாகிறாரு. காலப்போக்கில் மனைவியை வந்து குறை சொல்வது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. மனைவியை வந்து அவங்க வந்து முழுமையாக ஒரு காலகட்டத்தில் மனைவியை வந்து குறை சொல்வதே அவங்க நிறுத்திடுறாங்க. சத்தமாக பேசி மனைவியை அதட்டுவது இதெல்லாம் வந்து முழுமையாக அடங்கிடுதா. ஸ்ரீ அன்னைக்கிட்ட அந்த அன்பர் சரணாகதி சரணடைந்து அவங்க பிரச்சனையை சொல்லதால் அவங்க கணவர் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை வந்து படிப்படியாக குறைந்து முழுமையாக அமைதியாக ஆகிட்டு அந்த வீட்டில் அமைதியாக தென்றல் காற்று போல் வீச ஆரம்பித்தது. அப்புறம் என்னங்க, அவங்க வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருந்தது. இந்த சம்பவம் வந்து ஒரு அன்பரோடு உண்மை சம்பவத்தை தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். இதுதான் ஸ்ரீ அன்னையோட வழிமுறையும். என் கணவர் தவறு செய்கின்றார், என் கணவர் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துகின்றார் என்ற அன்பருக்கு நம்மக்கிட்ட ஏதாவது குறை இருக்கா என்று ஸ்ரீ அன்னை கேட்குறாங்க. நம்மிடம் ஏதாவது குறை இருக்கா? குறை நம்மிடம் இருந்தால் அதை நம்ம வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும், பிரச்சனை என்று எழும் இடத்தில் இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.